السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹ் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாமெல்லாம் ஒன்று குழுமிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்துக்கு தன்னுடைய அருளை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். நான் தான் உங்களுக்கு அருளை வழங்குகிறேன் என்று திருமறை குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அதாவது ஃபض், அல்லாஹ்வுடைய அருள். இந்த அருளை அவன் மட்டும்தான் நமக்கு வழங்க முடியும், வேறு யாரும் வழங்க முடியாது. இது குறித்து திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதிலே சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் இப்போ எடுத்து காட்டுறேன். இந்த வசனங்களை எடுத்து காட்டுவதற்கு நோக்கம் என்ன என்பதையும் பின்னால் நான் சொல்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 10வது அத்தியாயம் 107வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். என்ன சொல்றான்? அல்லாஹ் உமக்கு ஏதேனும் துன்பத்தை ஏற்படுத்தினால் அதை நீக்குபவன் அவனை தவிர யாரும் இல்லை. அவன் உமக்கு ஒரு நன்மையை நாடினால் அவனது அருளை தடுப்பவர் யாரும் இல்லை. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், மை யஷாவு மின் இபாதிஹி, தனது அடியார்களில் தான் நாடியோருக்கு அதை வழங்குகிறான். அவன் உமக்கு ஒரு நன்மையை நாடினால் அவனது அருளை தடுப்பவர் யாரும் கிடையாது. அப்ப அல்லாஹ் தான் அருள் புரிகிறான், அவன் தான் நமக்கு நன்மையை தரான். அவன் நமக்கு ஒரு நன்மையை நாடிட்டான்னு சொன்னா அவனுடைய அருளை எவன் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. மை யஷாவு மின் இபாதிஹி, தனது அடியார்களில் தான் நாடியோருக்கு அதை வழங்குகிறான், அந்த அருளை வழங்குகிறான். ஒஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிப்பு மிக்கவன், நிகரிலா அன்பாளன் என்று சூரா யூனுஸ்ல இதை நமக்கு சொல்றான். இது ஒரு வசனம். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் 30வது அத்தியாயம் 23வது வசனம். அதில் அல்லாஹ் பேசுறான், வமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி ஒன்னஹார் ஒப்திகாவுக்கும் மின் ஃபதுலிஹி, நீங்கள் இரவிலும் பகலிலும் உறங்குவதும் அவனது அருளை தேடிக்கொள்வதும் அவனது சான்றுகளில் உள்ளதாகும். நீங்கள் இரவிலும் பகலிலும் உறங்குவதும் அவனது அருளை தேடிக்கொள்வதும் அவனது சான்றுகளில் உள்ளதாகும். நாம யார்கிட்ட அருளை தேடுறோம்? அல்லாஹ்ட்ட தான் தேடுறோம். இப்படி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அருளை தேடுவது அவனுடைய சான்றுகள்ல உள்ளது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தில் லிகௌமி யஸ்மஊன், செவியேற்கும் சமுதாயத்துக்கு இதில் சான்றுகள் உள்ளன என்று இதுல அல்லாஹ் அருளை தேடுவது குறித்து பேசலாம். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் 45வது அத்தியாயம் 12வது வசனத்தை அல்லாஹ் பேசுறான், அல்லாஹுல்லதி சஹர லக்குமுல் பஹ்ர லிதஜ்ரியல் ஃபுல்கு ஃபீஹி பி அம்ரிஹி ஒலி தபதவு மின் ஃபதுலிஹி வலஅல்லக்கும் தஷ்குரூன். இந்த ஃபதுலிஹின் வந்தாலே என்னது? அருள். ஃபதுலின் வந்தாலே என்னது? அருள். அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ்வின் ஆணைப்படி கடலில் கப்பல் செல்வதற்காகவும் நீங்கள் அவனது அருளை தேடுவதற்காகவும் நன்றி செலுத்துவதற்காகவும் அவனே உங்களுக்காக கடலை வசப்படுத்தினான். நீங்க கடல்ல போறீங்களே, கப்பல்ல போறீங்களே, அந்த கப்பலை வசப்படுத்தவன் யாரு? அல்லாஹ். அந்த கடலை வசப்படுத்த உங்களுக்கு யாரு? அல்லாஹ். எதுக்கு போறீங்க?
அவனுடைய அருளை தேட நீங்க போறீங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்றான், இந்த அத்தியாயத்தை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், சூரா ஜும்மால அல்லாஹ் பேசுவான். எல்லாத்துக்கும் பிரபலியமான ஒரு வசனம், அதாவது ஜும்மாவுடைய அந்த வணக்கத்தை பத்தி எல்லாம் பேசும்போது சொல்லுவான், ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அருள் வப்தகு மின் ஃபதுலில்லாஹ். தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் நீங்கள் பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். ஜும்மாவுக்கு நீங்க அழைக்கப்பட என்ன செய்யுங்க, பாங்கு சொல்லப்பட்டால் நீங்க ஜும்மாவுக்கு வாங்க. தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க, பூமியில பறந்து விரிந்து சென்று நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். ஒதுக்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றால் என்ன செய்றான், இந்த ஜும்மா அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனங்கள் என்ன காட்டுது, அருளை தரவன் யாரு, அல்லாஹ் மட்டும்தான். அருள் புரிவன் யாரு, அல்லாஹ் மட்டும்தான். இது மட்டும் இல்ல, அல்லாஹ் ஆழமாக அழுத்தமாக ஒரு வசனத்தை சொல்றான். சூரா அல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தை நீங்க பார்க்கலாம், 12வது வசனம். அதுல அல்லாஹ் பேசுறான், குல்லிமம் மாஃபி சமாவாதி வல் அருள் குல்லில்லாஹி கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை யாருக்கு சொந்தம் என்று கேட்டு அல்லாஹ்வுக்கு என்று கூறுவீராக. அல்லாஹ் அப்படி கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றான். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை யாருக்கு சொந்தம் என்று கேட்டு அல்லாஹ்வுக்கு என்று கூறுவீராக சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. அவன் கருணை புரிவதை, அருள் புரிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். அல்லாஹ்வுடைய அருள் இல்லைன்னு இப்பெல்லாம் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. உடல் ஆரோக்கியமா இருக்கான இருக்கிறோம், இது நம்மளுடைய அல்லாஹ் நமக்கு செய்த அருள் தான். அல்லாஹ்வுடைய அருளை நம்மளால எண்ணி பட்டியலிட முடியுமா, ஒரு காலம் பட்டியலிடவே முடியாது. அவ்வளவு கோடான கோடான கோடி அருள்களை அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்துக்கு வழங்கி இருக்கிறான். அப்ப அருள் புரிபவன் யாரு, அல்லாஹ் தானே. அன்புக்குரிய சகோதரர்களே, சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா கூட சொல்லும், அருளை தரது யாருமான்னு கேட்டா என்ன சொல்லும், அல்லாஹ் தான் சொல்லும். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் காரணத்தினால. இன்னும் நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு பல்வேறு துவாக்களை நமக்கு அல்லாஹ் கத்து தந்திருக்கிறான். இந்த பள்ளிவாசலுக்குள்ள வரமா இல்லையா, பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது என்ன துவா ஓதுவோம், அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக. இறைவா உன்னுடைய அருள் வாசல்களை எனக்காக திறப்பாயாக. இந்த வெளியே போறோமா இல்லையா, பள்ளியிலிருந்து வெளியேறும்போது என்ன சொல்லுவோம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக. இறைவா உன்னுடைய அருளை நான் உன்னிடத்தில் வேண்டுகிறேன். துவாவை பத்தில அதே மாதிரி சேவல் கூவும்போது ஒரு துவா நம்ம சொல்லுவோம். சேவல் கூவும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க, நீங்க சேவல் கூவும்போது நீங்க அதை கேட்டா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக. இந்த பள்ளிவாசலை விட்டு வெளியே போறோமா இல்லையா, இந்த துவாவை தான் ஓதணும். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது அருள்களை கொண்டு வரக்கூடிய வானவர்களை பார்க்குது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் அருளை தேடுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக. இறைவா உன்னிடத்திலே நாங்கள் அருளை வேண்டுகிறோம் என்று நீங்கள் கேளுங்க என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வை நாம் எப்படி துவா செய்யறோம், ரசூலுல்லாஹ்க்கு நம்ம ஸலவாத் ஓதுறோம்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக பாங்கு முடிந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு தொழுகையில அத்தையாத்துக்கு அப்புறம் ஸலவாத் ஓதுறோமே, சாதாரண நேரத்துல கூட ஸலவாத் ஓதுறோமே, எப்படி ஓதுறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. இறைவா எங்க முகமது நபி அவங்களுக்கும் எங்க முகமது நபி குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரியா அல்லாஹ். எப்படி அருள் புரிய தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிஞ்சியே, அது மாதிரி எங்க நபிக்கு நீ என்ன செய்ய, எங்க நபியுடைய குடும்பத்துக்கும் நீ அருள் புரிவா என்று அருளை யார்கிட்ட தான் கேட்கணும், அல்லாஹ்விடத்துல தான் கேட்கணும். அன்புக்குரியவர்களே, இந்த அருளை யார்கிட்ட தெரியுமா இப்ப கேட்கிறாங்க, இந்த மாசத்துல ரபியுல் ஆஹிர்ல ஓதி முடிச்சிருக்கிறாங்களே, முஹியத்தீன் மௌலூதுன்னு ஓதுறாங்களே, அந்த மௌலூதுல இந்த அருளை முஹியத்தீன் கேட்கிறாங்க. எவ்வளவு பெரிய மாபாதக செயலி. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வார்த்தையை நீங்க பாருங்க, எப்படி அவங்க கேட்கிறாங்கன்னா, அதாவது அவங்க அந்த ஓதக்கூடிய இந்த முஹியத்தீன் மாலையில ஓதுறாங்க. நான் படிக்கிறேன் பாருங்க, அது கேளுங்க. யா முஹியத்தீனி அப்துல் காதர் ஜீலானி, எம்மை ஆண்டருள் வீரே மகராஜரே. யார்கிட்ட கேட்கிறாங்க, அப்துல் காதர் ஜீலானிட்ட எங்களை நீங்கள் ஆண்டு அருள் புரியுங்க மகராஜரே, எங்களை ஆண்டு அருள் புரிவீர் மகராஜரே, எங்கள் அகமது நபி திருப்பேரரே, ஒரு பங்கம் வராமல் எங்களை காத்திடும் சிங்கமெனும் அப்துல் காதிரே,
சிங்கம் எனும் அப்துல் காதிரே, பசு தங்கம் எனும் அப்துல் காதிரே, ஒரு மிடிமை வராமல் எங்களை காத்தருளும் முஹ்ஜில் மத்தர் அப்துல் காதிரே, ஒரு ஷைத்தானும் எங்களை தொடாமல் எங்களை காத்தருளும் சுல்தான் அப்துல் காதிரே, ஒரு சிகிரும் எங்களை தொடாமல் எங்களை காத்தருளும் சையீது அப்துல் காதிரே. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அப்துல் காதிரே மகராஜரே. யாருங்க இவர்? அப்துல் காதிர் யாரு? அவர் நல்லவராக இருக்கட்டும். நல்லவராக இருந்தா அவர் மூத்தா போன பிறகு கபூர்ல நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை தீயவராக இருந்தால் கபூர்ல தீயவர்களுக்கு என்னது? கடுமையான வேதனை தான். இவங்க இறந்துட்டாங்க. செத்து போனவர்கிட்ட போயிட்டு நீங்க அருள் புரியுங்க. ஒரு உயிரோடு இருக்கவன்ட்டு கூட நினைக்க கூடாது. நீ எங்களுக்கு அருள் புரியும் சொல்லாமா? நீ எனக்கு அருளத்தான் சொல்லாமா? சொல்ல முடியாது. காசு பணத்தை டைரக்டா கேட்க, அது வேற விஷயம். அல்லாஹ் செய்யற மாதிரி அல்லாஹ் புரிவதை போன்று அருள் புரியும் சொல்லிட்டு உயிரோடு இருக்கவன்ட்டு நம்ம கேட்க மாட்டோமே. செத்து போனவங்கிட்ட போயிட்டு என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி கேட்கிறாங்க. நீங்க பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்க பேசக்கூடிய அந்த இதை பாருங்க. ஆண்டு அருள் புரிவீர். எங்களை ஆள வேற செய்யணும். ஆள்றது மட்டும் இல்ல, வேற என்ன செய்யணும்? அருளும் புரியணுமா? அல்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றணும். பச்சை சிறுக்குங்க. இதான் என்னது? இதான் பச்சை சிறுக்கு. எங்க ஓதுனது? நம்ம ஊர்ல ஓதுனது அந்த பாட்டெலாம். இந்த பாட்டெலாம் நம்ம ஊர்ல உட்காந்து ஓத முடிச்சிருக்கிறாங்க இந்த மாசத்துல. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் இந்த வசனங்கள்லாம் இப்ப எடுத்துக்காட்டுன்னு சொன்னா, அருள் புரிபவன் அல்லாஹ் மட்டும்தாங்க. நமக்கு அருள் தருவது யாரு? ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். அவங்கிட்ட மட்டும்தான் அருளை கேட்கணும். வேறு யாரும் அருள் புரிய முடியாது நமக்காக. இந்த அருளை கொண்டு இறந்து போனவர்கள்ட்ட போய் கேட்கிறோமே, இந்த பகுத்தறிவு எங்க போய் அடகு வச்சிருக்கிறோம்? இது ஓதக்கூடியது யாரு நினைக்கிறீங்க? 7 வருஷம் ஓதி படித்த ஆலிம் பெருந்தொகைகள், உலமாக்கள், பெரிய பெரிய திருமறை குரானை மனப்பாடம் செய்து உள்ள வைத்துக் கொண்டிருக்கிற ஹாஃபில்கள். அல்லாஹ் இப்ப இந்த வசனம் நான் ஓதிக்கிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? அல்லாஹ் தான் அருள் புரிவான். அருள் புரிவதை தன் மீது அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான்னு சொல்லி காட்டுறான். இந்த அப்துல் காதிர் ஜெயிலானி அவரு இறந்து போயிட்டாரு. இறந்து போனவர்கிட்ட போய் கேட்டா என்ன அர்த்தம்? இதை விளங்கி சமுதாயம் திருந்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தணும். இதே நிலையில மௌத்தா போயிட்டவங்க அல்லாஹ் காப்பாற்றணும். மறுமையில ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. இதை விளங்கி திருமறை குரானுடைய வசனங்களை ஆழமாக படித்து உணர்ந்து அல்லாட்ட மட்டும்தான் நம்ம அருளை கேட்கணும். அவன் தான் நமக்கு அருள் புரிபவன் என்பதை தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே ஒரு தகவலாக, முக்கியமான ஒரு தகவலாக சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஆஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக.